சூர்யா கிட்ட மகா சொல்றாங்க, நீங்க எனக்கு இவ்வளவு புடவை வாங்கி கொடுத்து எனக்கு சந்தோஷம் இல்ல. ஆனா எங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஓ, நாங்க வந்து தேங்க்ஸ் சொன்னா பதிலுக்கு திட்டுவீங்க. நீங்க தேங்க்ஸ் சொன்னா மாத்திரம் நாங்க வாங்கிக்கணுமாக்கும். சூர்யா, நீங்க தான் தேங்க்ஸ வச்சுக்க மாட்டீங்களே, திருப்பி கொடுத்துருவீங்களே, கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கார்த்தி அத்தைக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. மறக்காம அத்தைக்கு கொடுத்துருங்க. அம்மாவுக்கு கொடுத்துட்டு உங்க அம்மாவுக்கு கொடுக்கலாட்டி தப்பா எடுத்துக்க போறாங்க. உங்களுக்கும் அக்கறை இருக்கு மகா. அனாமிகா ஒரு புடவைய அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்கா பாருமான்னு சொல்றாங்க. செலக்ஷனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? விஜய் சொல்றாரு, அனாமிகாவுக்கு எடுத்த புடவைய பாருமான்னு காயத்ரி கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு விஜய், இது கூட நல்லா இருக்கே, இது மொத்தமும் கல்யாண பொண்ணுக்கு தானேம்மா? காயத்ரி சொல்றாங்க, ஆமாங்கன்னு. புடவைக்காரர் சொல்றாரு, வீட்டு பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் போன் கேமரா மூலியமா வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. தாத்தா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க விஜயும் அனாமிகாவும். விஜய் கேக்குறாரு, எத்தனை போட்டோ தான் எடுப்பீங்க? இல்லங்க, இந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான். தாத்தா மயங்கி விஜய் மேலேயே விழுகிறாரு. விஜய் தாங்கி பிடிக்கிறாரு தாத்தாவை. எல்லாரும் பதறி ஓடியாராங்க. சூர்யாவோட அப்பா சொல்றாங்க, டாக்டருக்கு போன் பண்ணு அப்படின்னு. சூர்யா, நான் பண்றேன்ப்பான்னு சொல்றாரு. சூர்யா பாட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. பாட்டி விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, என்ன சூர்யா, இந்த மாதிரி நேரத்துலயா தாத்தாவுக்கு இந்த மாதிரி வரணும்? அம்மா, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீங்க இப்படி மனசு உடைஞ்சு போயிடலாமா? உன்னோட அம்மா சொல்றாங்க, இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, இத காரணம் காமிச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுருவாங்களோ, பேசாம இருடின்னு பொண்ணோட அப்பா சொல்றாங்க. சித்ராதேவி சொல்றாங்க, காலையில இருந்து மாமா நல்லா தான் இருந்தாங்க, எப்ப அந்த ஜூஸ குடிச்சாங்களோ அப்பையில இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேதே. ஆணு பாட்டி சொல்றாங்க, ஜூஸ் குடிச்சதுமா, என்னம்மா வளர்ற? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலா போற ஜூஸ குடிக்கிற முடியும்? மாமா நல்லா தானே இருந்தாரு, இத குடிச்சதுக்கு அப்புறம் தானே மயங்கி விழுந்தாரு. என்ன கோடீஸ்வரி மேடம், இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி ஜூஸ்ல என்னதான் கலந்தீங்க? ஐஸ்வர்யா சொல்றாங்க, எங்க அம்மா தாத்தா மாத்திரம் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி மயக்க மருந்து கலந்துட்டாங்க, போதுமா? ராஜலட்சுமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதாமா? மாமியார் மாத்திரம் என்ன பேசுறோன்னு தெரிஞ்சா பேசுறாங்க. யாரு என்னன்னு யோசிக்காம எப்படி பழிய போட்டு பேசுறாங்க பாருங்க. ஐஸ்வர்யா, இந்த பாருங்க சம்பந்தி, என் மேல உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்காண்டி இந்த மாதிரி அபாண்டமாலாம் பழிய போடாதீங்க. அவருக்கு மாத்திரமா ஜூஸ் போட்டு கொடுத்தேன்? எல்லாருக்கும் தானே ஜூஸ் போட்டு கொடுத்தேன். குடிச்சவங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. இல்ல மாத்திரம் ஏதோ கலந்த மாதிரி பேசுறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, நாங்க நம்புறோம், கடைசியில ஏமாந்து போறோம். வழக்கமா நடக்கிறது தான். இன்னைக்கு என்னடானா, பரிகாரம் பண்றதுக்காண்டி கோயிலுக்கு போனப்போ மாத்தி மாத்தி தடங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. மாமாவுக்கே இப்படி வந்து நல்ல காரியத்திலயும் தடங்கள் ஏற்பட்டு போச்சு. வரிசையா தடங்கள் வந்துகிட்டே இருக்கே. என்னதான் சொல்றீங்க எல்லாரும்? குடும்பத்துக்கு மாமா எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருக்கும்போது இவ்வளவு நாள் நடந்தது பெரிய விஷயமே இல்ல. இந்த குடும்பத்தையே ஆட்டி பார்க்கிற அளவுக்கு தடங்கள் ஏற்பட்டு போச்சு. எல்லாரும் இத சாதாரணமா எடுத்துக்கிறது தான் எனக்கு சரியா படல. விஜய் காயத்ரி கிட்ட கேக்குறாங்க, பேசாம இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாமாமா? ஆணு பாட்டி கேக்குறாங்க, ஏய் விஜய், என்னடா பேசுற நீ? ஒருவேளை சித்தி சொல்ற மாதிரி என் கல்யாணத்தினாலதான் தாத்தாவுக்கு இந்த மாதிரினா என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சித்ராதேவி சொல்றாங்க, நீ தான் விஜய், நான் சொன்னத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டப்பா. பாட்டி சொல்றாங்க, சித்ரா என்ன பேசுற? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப 1000 தடங்கள் வரதாமா செய்யும். கல்யாணத்தை காரணமே இல்லாம நிறுத்துங்கன்னு சொல்லுவியா? இது உனக்கு தப்பா தெரியலையா? சொல்றாங்க, சித்தி, தாத்தாவுக்கு இப்படி ஆனதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்காண்டி நீங்க விஜய் கல்யாணத்தை காரணமா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாரு சூர்யா, எனக்கு மாத்திரம் விஜய் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? கூட எனக்கு மாமா ரொம்ப முக்கியம். அதனாலதான் என் மனசுல தோணுனத நான் சொன்னேன். இது உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தோணுனத நான் பேசதான் செய்வேன்.
சொல்றாரு, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா யோசிச்சுதான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் கல்யாணத்தை விட தாத்தா உயிர் ரொம்ப முக்கியம். அதனால தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்க வேணாம், யாரும் வருத்தப்பட வேணாம். இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. காயத்ரியும் சொல்றாங்க, ஆமாங்கத்த, எனக்கும் விஜய் சொன்னதுதான் சரின்னு படுது. என்னம்மா பேசுற நீ? இது முடிய நான் எதையும் யோசிக்கல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரகுவரனும் சொல்றாங்க, ஆமாம்மா, விஜய் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சாதான் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுதுமா. அனாமிகா விஜய் கிட்ட சொல்றாங்க, என்ன விஜய் இந்த மாதிரி பேசுற? சரி அனாமிகா. அதான் சொல்றாங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? முதல்ல எங்க அம்மாவாலதான் பிரச்சனைன்னு சொன்னீங்க, இப்ப என்னடான்னா இந்த கல்யாணத்தினாலதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? தேவி சொல்றாங்க, இவ்வளவு நேரமா நான் சொல்லல, இப்ப விளக்கமாவே சொல்றேன். அம்மாவோட இந்த நிலைமைக்கு உங்க அம்மா கொடுத்த ஜூஸ் தான் காரணம். டாக்டர் செக் பண்ணி சொல்றப்ப நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் உண்மையதாங்க பேசுறேன். சூர்யா எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. டாக்டர் தான் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பேரு ஜூஸ் குடிச்சிருக்கோம், தாத்தா மாத்திரம் எப்படி மயங்கி விழுவாரு? மற்றவங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, அப்பனா ஜூஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல சூர்யா, சித்ரா நிறுத்துறியா? ஆமா, முடியாம படுத்துக்கிட்டு இருக்க போது தேவையில்லாம பேசி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. சம்மந்தி வீட்டுக்கு வந்த போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு பாருப்பா. ஆரன் சவுண்டு கேக்குது. சூர்யா போறாங்க. சார் வந்து எங்க மாமாவுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. டோன்ட் வரி, நான் பாக்குறேன். ரொம்ப லோவா இருக்குமா, அதனால மயங்கிட்டாரு. இங்க சரியான நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணலாட்டி பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருப்பாரு. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுல அவருக்கு சரியாயிரும். யாரும் பயப்பட வேணாம், கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிரும். இது பிபி பேஷண்ட்டுக்கு நார்மலா வர சிம்டம்ஸ் தான். சித்ராதேவி சொல்றாங்க, டாக்டர் மாமா நல்லா தான் இருந்தாங்க, எல்லாம் எங்க நேரம். முகூர்த்த புடவை கொடுக்கும் போது இந்த மாதிரி அபசகுணம் ஆயிடுச்சு. சித்ரா கொஞ்சம் அமைதியா இருமா. அத்தை நீங்க வாய அடைக்கிறீங்களே, நல்ல காரியம் நடக்கும்போது மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? ஐயோ ஐயோ, எந்த நேரத்துல அந்த ஜூஸ குடிச்சாரோ இப்படி ஆயிட்டாரு மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, யாருமே பயப்பட வேணாம். சாதாரணமா பிபி பேஷண்ட்டுக்கு லோவா ஆகுறதும் ஹை ஆகுறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம். லோவாயிருச்சு, மாத்திரைய மாத்தி கொடுக்கலாம். உடம்பு நல்லா ரியாக்ட் பண்ணதுனாலதான் ஆல்ரெடி நான் கொடுத்த மாத்திரை வேலை செஞ்சிருக்கு. வேற டேப்லெட்ஸ் நான் மாத்தி கொடுக்குறேன், இதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மற்றபடி ஹி இஸ் ஹெல்தி நவ், ஓகே? டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. மாமாவுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல, எதா இருந்தாலும் ஓப்பனாவே சொல்லிருங்க டாக்டர். கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இங்க பயப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏதாவது இருந்துச்சுன்னா நானே சொல்லியிருப்பேனே. கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாரு. நீங்க கல்யாண வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தாத்தா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார், வேதாச்சலம் சார், கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. தாத்தா எந்திரிச்ச உடனே சொல்றாரு டாக்டர் கிட்ட, எல்லாரும் என்ன பொத்தி பொத்தி நல்லா பாத்துக்கிறாங்க, அதுவும் என் பேத்தி மகா நல்லா பாத்துக்கிறா. இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டருக்கு எப்ப என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. ங்களா எவ்வளவு நார்மலா பேசுறாரு. இவருக்காண்டியா கல்யாணத்தை தள்ளி போறத பத்தி பேசுறீங்க? மாதிரி ஃபங்க்ஷன்ல இவர் கலந்துக்கிறது இவர் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. எதுக்கு கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு யோசிக்கிறீங்க? எதுவுமே இல்ல, கண்டதை யோசிக்காம கல்யாண வேலையை போய் பாருங்க. முடிவு பண்ண தேதியில குறிப்பிட்ட நேரத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏதாச்சுமே சொல்லிட்டாரு. கல்யாண வேலைய ஜோரா பாருங்க. சார் நான் கிளம்பட்டுமா? இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மைனர் சர்ஜரி வச்சுக்கலாம், அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா ஆயிருவீங்க. ஓகே சார், நன்றி. சித்ராதேவி சொல்றாங்க, என்னதான் டாக்டர் சொன்னாலும் என் மனசு கஷ்டமா இருக்கு. ராஜலட்சுமி சொல்றாங்க, சித்ரா ஒரு ட்ரிப் சொன்னா புரியாதா? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? மாமா ஆசைப்பட்டது மாதிரியே குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கும். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இதுல? ஆமா, நான் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குற மாதிரி பேசுறீங்க, எனக்கு எதுக்குப்பா வம்பு? கேக்குறாரு அனாமிகா கிட்ட. என்ன ஹாப்பியா? ஆஸ்கல்,
எதுக்கு அனாமிகா திட்டுற? நான் என்ன பண்ணுனேன்? திட்டுறதா? வந்த கோவத்துக்கு உன்னைய அப்படியே கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்ற? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி அனாமிகா, தாத்தா உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். சரி சாரி அனாமிகா. அனு பாட்டி சொல்றாங்க, விஜய் அனாமிகா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காயத்ரி, நீ போய் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. திருப்பியும் முகூர்த்த புடவைய தாத்தா கிட்ட கொடுத்து வாங்குறாங்க. அனாமிகாவும் விஜயும் தாத்தா கால்லையும் பாட்டி கால்லையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி 2 பேத்துக்கும் குங்குமத்தை வச்சு விடுறாங்க. தாத்தா முகூர்த்த புடவைய விஜய் கிட்டையும் அனாமிகா கிட்டையும் கொடுக்கறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் வீட்டை விட்டு போயிடுறேன். இங்க இருக்க பயமா இருக்கு. பெரியவருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தான்னு சித்ரா சொன்னதும் அப்படியே உசுரே போன மாதிரி இருந்துச்சு. என்னம்மா நீ ஜூஸ் கொடுத்ததுக்கும் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கும் எந்த காரணமும் இல்ல. அதனால நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா தாத்தா பாட்டி ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா இருக்கு. நீ கல்யாணம் வரையும் இரு. அப்புறமா நீ போறத பத்தி யோசிமா. சரியாம்மா? என்னம்மா, என் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதாம்மா? நீங்க பேசினதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? அம்மா அழாதம்மா. தேங்க்ஸ் சூர்யா. என்ன மகா, தேங்க்ஸ் மேல தேங்க்ஸா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, இங்க அம்மாவுக்கு புடவை கொடுத்தப்போ சொன்ன தேங்க்ஸ் கூட பெருசு இல்லைங்க. நடந்த பிரச்சனைக்கு அம்மா தான் காரணம்னு சித்ரா அத்தை சொன்னப்ப கூட நீங்க மாத்திரம்தான் அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு பேசுனீங்க. இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். இப்படி தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் இந்த கடனை கழிச்சிட முடியாது மகா. சூர்யா, வேற என்ன சொல்லணும்? சொல்றேன் மகா. இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.